ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன். நம்மளோட மூளையை, நம்மளோட திறமையை நாமளே மழுங்கடிச்சிட்ருக்கோம், அதாவது கம்மி பண்ணிகிட்ருக்கோம் சில பழக்க வழக்கங்கள்னால அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், உண்மையான விஷயமும் கூட. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, நம்மளாம் இப்போ இருந்த இடத்த விட்டு எங்கேயும் நகர்றதே கிடையாது. ஒன்று நம்மளோட லைஃப் ஸ்டைல் அப்படி ஆகிடுச்சு, ரெண்டாவது ஒர்க் அந்த மாதிரி வந்துருச்சு. இதனால் என்ன பாதிப்பு நடக்குதுன்னா, நம்ம உடலில் இருக்கிற எல்லா பாகங்களுக்கும் ரத்த ஓட்டம் பாயிறது இப்போ அவ்வளோ சரியாக நடக்கிறதில்ல. ஏன்னா நம்ம ஒரே இடத்துல உட்காந்துருந்தோன்னா எல்லா இடத்துக்கும் எல்லாம் ரத்தமும் போகுமானா நிச்சயமாக போகாது. அப்போ அங்கேருந்து தான் நம்மளோட ஹெல்த் அஃபெக்ட் ஆகுது, ஆரோக்கியம் பாதிக்கப்படுது. ரெண்டாவது விஷயம், எப்போ பாரு ஸ்க்ரீன் பார்த்துக்கிட்டே இருக்கிறது. இன்ஸ்டா பார்க்குறது, எஃபி பார்க்குறது, யூடியூப் பார்க்குறது, ரீல்ஸ் பார்க்குறது. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 10 செகண்டுக்கு மேலே ஒரு இடத்துல நிற்க முடியல. இன்ஸ்டாவில் பார்த்திங்கன்னா நிறையா ரீல்ஸ் போய்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா, எல்லாமே அங்கே ரொம்ப கம்மியான டைமில் வச்சுருப்பாங்க. அண்ட் மக்களுக்கும் ஒரு விஷயத்தில் அதுக்கு மேலே ஃபோக்கஸ் கொடுக்க முடியலை, அதாவது கவனம் செலுத்த முடியலை. ஸோ ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் அடுத்தடுத்தது போய்கிட்டே இருக்கும். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே ஒரு விஷயத்தை பார்க்க அது ஆழ் மனசில் பதியவும் செய்யும். ரெண்டாவது நம்மளோட எனர்ஜியை நிறைய அப்சர்வ் பண்ணோம் அப்படின்றத நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ நம்மளோட ஒட்டுமொத்த எனர்ஜியும் அதை எடுத்துருது. அதோட இது மெமரி லாஸ்க்கும் கொண்டு போய் நம்மளை நிப்பாட்டும். அண்ட் இது மட்டும் மெமரி லாஸ்க்கு கொண்டு போகாதுங்க, இதை தாண்டியும் சில விஷயங்கள் இருக்குது. அதாவது மல்டி டாஸ்கிங் சொல்லிட்டு ஒரு வேலை பண்ணிகிட்டு இருக்கப்போ இன்னொரு வேலை பண்ணுறாங்க இல்லையா, ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. பட் சில நேரங்களில் வாட்ஸ்அப் பார்த்துக்கிட்டே வேலை பார்க்குறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறப்போ மூளை குழம்பிடும். ஸோ அப்பையும் இந்த மெமரி லாஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. அண்ட் அதையும் தாண்டி ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனாலையும் மெமரி லாஸ் வரும். அண்ட் ஒழுங்காக தூங்கலைன்னா அதனால எதுவுமே சரியாக செய்ய முடியாது. நம்மளுக்கு நார்மலாகவே ஒரு நாள் ரொம்ப லேட்டாக படுத்துட்டோம், தூக்கம் சரியாக இல்லை அப்படின்னா அடுத்த நாள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதோட ரீசன் இதனால தான். ஸோ இந்த பழக்க வழக்கங்களை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மாற்றுங்க. முன்னாடி காலத்துலலாம் நம்ம நிறையா புக்ஸ் படிப்போம், இப்போ அந்த பழக்கமே இல்லை. இதெல்லாம் ஏன் இப்போ இங்கே ஈர்ப்பு விதி சொல்கிற இடத்துல சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் நம்மளோட திறமையை மட்டுப்படுத்துது, அதாவது கட்டுப்படுத்துது. அண்ட் புக்கு ஏன் படிக்கணும் அப்படின்றத இங்கே ரெஃபர் பண்ணுறேன்னா, நம்மளுக்கு விஷுவலைசேஷன், அதாவது கற்பனை திறன் அதிகமாக வரணும்னா, முன்னாடியெல்லாம் நம்ம ரேடியோ கேட்போம். அண்ட் அதில் நடிகர்கள் பாடுறதெல்லாம் கற்பனையில் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி புக்கு படிக்கிறோன்னா அதை கற்பனையில் கொண்டு வருவோம். இப்போ அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ இதெல்லாம் உங்களோட கவனத்துக்கு வைக்கிறேன். இதில் எதை மாற்ற முடியுன்றதை நீங்களே பார்த்து மாற்றிக்கோங்க. தேங்க்யூ.